இந்த நாள் ஆரம்பிச்சிருச்சு. டேய் டேய் மேகி கோரிங் மேகி இதை வேற இங்கே கொண்டு வச்சுட்ருக்காங்க. மேகி கோரிங் சாப்பிட்றேன். இதில் வந்துட்டு இந்த ரோஜா அப்படின்னு ஒரு ஸ்டைல் இருக்குது. அந்த குவா, அதாவது ரோஜா குவானா அதோட சூப்பு, அதோட குழம்பு அது வந்துட்டு கலந்துருக்கு. இதில் வந்துட்டு இங்கே வந்துட்டு சம்பல்னு சொல்லுவாங்க, அது மாதிரி ஒன்று போடணும் கோரிங்கில். அதுக்கு பதிலாக அந்த ரோஜாவோட குவா போட்டு செஞ்சுருக்கிறது. அது இனிப்பாகவும் இருக்கும், காரமாகவும் இருக்கும். எச்சு ஊறுது. அது இப்போ ஒரு வாய் சாப்பிட்டா அதனால் எச்சு ஊறுது. இதில் எலுமிச்சம்பழம் புழிஞ்சு விட்ருக்கேன். எச்சு பயங்கரமாக வருது. மணி காலைல 4 மணி, வேலை போயிட்டுருக்கு. காசு தான் கேட்குறாங்க. இன்றைக்கி ஒருத்தன் 20 வெள்ளி கேட்டான். நான் யாருக்கும் காசு தர மாட்டேன், நிறைய பேர் கொடுத்து ஏமாந்துட்டேன், நான் எந்த கடைக்கு போனாலும் காசு கொடுக்க மாட்டேன் யாருக்கும், நானும் கையில் வச்சுக்க மாட்டேன், நான் கையில் வச்சுருந்தாலும் வீண் செலவு பண்ணிடுவேன், அதனால் காசு நான் கொடுக்கவும் மாட்டேன், நானும் கையில் வச்சுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். சரிண்ணா ஓகே, நான் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னேன். சரிண்ணா ஓகேண்ணா அப்படின்ட்டு இருக்கான். ஒவ்வொருத்தனா ஒவ்வொரு வருஷமாக கேட்குறாங்க இங்கே வேலை செய்கிறவங்க, ஒரு நாளைக்கு ஒருத்தன் அப்படிங்கிற மாதிரி. அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப ஃபஸ்ட்லேருந்து வராங்க. கொஞ்ச நாள் கேட்பாங்க, அப்படியே சொல்லிகிட்டே இருந்தோம்னா அப்புறமா அவங்களுக்கே இவன் காசே கொடுக்க மாட்டான்டா அப்படிங்கிற மாதிரி மனநிலைக்கு வந்துடுவாங்க. பார்த்துக்கலாம். வர வர நம்ம சேனலில் வியூஸ் குறையுது. நம்மளோட அதிதீவிர ரசிகர் பெருமக்களில் சில பேர் தினமும் கமெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு போகுது. ஏன், என்னாச்சு? வீடியோ சரியாக பிடிக்கலையா? என்னால் இது தானே பண்ண முடியும், இதுக்கு மேலே வேறு என்ன பண்ண முடியும்? நம்மளுக்கு, நான் வெளிநாட்டில் இருக்கிறேன், நான் வேலை தான் பார்க்குறேன். நம்ம ஒன்று இங்கே சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு வரல, சுற்றி வீடியோ எடுக்கிறதுக்கு வரல. அப்படியே வந்தாலும் அதில் காசு இல்லை, அதில் காசு வேணும். என்னங்க வியூஸ் வர வர கொஞ்சம் குறையுது. ஆனால் நான் குடிக்காமல் இருக்கிறேன். சேனலோட இலக்கு நோக்கம் அந்த வகையில் நான் வந்துட்டு சக்ஸஸ் தான். நீங்களும் என்ன மாதிரி இருங்க. என்னால் ஒரு ஆள் மாறினா போதும். இந்த பாதைக்கு வராமல் இருக்கணும். ஓகே, வந்தவங்க யாராவது ஒரு ஆள் மாறினா போதும், அதுவே பெரிய சாதனை. ஏன்னா எனக்கே இவ்வளோ டஃப் கொடுக்குற இந்த ஒரு விஷயம் இந்த யூடியூபருக்கு, ஓகே, இந்த சேனலோட ஆத்தர் நான், எனக்கு இவ்வளோ டஃப் கொடுக்கக்கூடிய இந்த விஷயம் என்னால் ஒருத்தவங்க இந்த பாதையிலேருந்து மீண்டுட்டாங்க அப்படின்னா அதை விட பெரிய சாதனை என்ன இருக்குது? நானும் வென்று என்னோட ஒருத்தவங்களையும் வெளில வச்சுட்டேன் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். மறுவாழ்வு அமைக்கணும். பல குடும்பங்களை வந்துட்டு இந்த சீரழியக்கூடிய, அந்த குடிபோதையினால் சீரழியக்கூடிய குடும்பங்களை மறுசீரமைக்கணும், சிகிச்சை கொடுக்கணும். இது மாதிரியான ஆசைகள், லட்சியங்கள் இருக்குது. இந்த சேனல் மூலமாக யாராவது ஒரு ஆளாக திரும்பட்டோமோ அப்படின்ற இயக்கம் அதிகமாக இருக்குது. ஓகே, வெள்ளம் வர்றதுக்கு முன்னாடியே அணை போடணும் அப்படின்வாங்கல்ல, அதுபோல் இந்த பாதைக்கு வராத பசங்க இருப்பாங்கல்ல, காலேஜ் பசங்க, ஸ்டூடெண்ட்ஸ், மற்றவங்க, இவங்கெல்லாம் ஃப்யூச்சர்ஸில் ஏதோ ஒரு டைம் அதை ஸ்டார்டிங்கில் அணுகிறதுக்கு உண்டான சுச்சுவேஷன் க்ரியேட் ஆகும். அப்போ அவங்க என்னோடய வீடியோஸை பார்த்து அவங்களுக்கு பிடிச்சி போயிருந்தா, அப்போ அவங்க என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்காங்க அப்படின்னும்போது, இந்த கண்டென்ட் இவ்வளோ சீரியஸானது அப்படின்னும்போது அவங்க ஸ்டார்டிங்லேயே அதை அவாய்ட் பண்ணுவாங்க. ஆழம் தெரியாமல் தானே காலை விடுவாங்க. அதனால் நம்ம வர்றதுக்கு முன்னாடியே இந்த பாதைக்கு வராதிங்க அப்படின்னு சொல்லி நம்ம தடுக்கிறோம். ஓகே ஓகே, இந்த நாள் முடிஞ்சிச்சு. என்ன மாதிரி இருக்கணும்னு நினைங்க. எக்காரணத்தை கொண்டு எந்த ஒரு போதை பழக்கங்களுக்கு அடிமையாடாதீங்க. மீளணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க என்ன மாதிரி. ஓகே, எல்லோரும் பார்த்து பத்திரமாங்க, சப்போர்ட் பண்ணுங்கள், தொடர்ந்து பாருங்கள். அப்போ தான் என்னோட உங்களால் கனெக்ட் ஆக முடியும். என்னோடய வீடியோஸ்லாம் அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகே, தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த நாள் முடிஞ்சிச்சு. சாப்பிட்டு தூங்கிடுவேன். முடி வெட்டணும், அதுக்கு தான் நேரம் கிடைக்க மாட்டேங்குது. சரி ஓகே, குளிச்சுட்டு வேர்வை நின்றுட்டுருக்கேன், வேர்த்துக்கிட்டு இருக்கு. ஃபேன் போட்டால் தான் கூலிங் ஆகும்.
இப்போ வெய்ய நேரத்தில் இந்த ரூமில் அப்படியே வேர்த்து ஓடும், அந்த வேர்வையிலேயே தூங்கணும். சரி, ஓகே, அதை பத்திரமா இருங்க.